ஹலோ ஹோல் விப்பிங் க்ரீமில் வந்து பர்ஃபெக்டாக பீட் பண்ணி எப்படி ஸ்டிஃப் பீக்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுன்னு நான் சொல்கிறேன். க்ரீமை வந்து எப்போவுமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 1 டேக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்கு வந்து மாற்றிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி லிக்விட் மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். பேலன்ஸ் க்ரீமை இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் பீட் பண்ணும்போது எடுத்த உடனே ஹை ஸ்பீட் போகாமல் 1ல் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி 7க்கு போகிற மாதிரி மினிட்டுக்கு ஒரு ஸ்பீட் ஏற்றுற மாதிரி நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில் ட்ரோப்போலைட் விப்பிங் க்ரீம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக வந்து அது ஸ்ட்ரிப் பிக்ஸுமே வந்து கொடுத்துடுது எனக்கு. வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸில் சாஃப்ட் பிக்ஸ் வந்து வந்துடும். அந்த டைமில் வந்து பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்டாக எல்லா டைமும் பவுடர் சுகர் வந்து க்ரீமில் ஆட் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுற கேக்கில் வந்து சுகர் சிரப் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறேன்னா அந்த டைமில் வேணால் பவுடர் சுகர் வந்து க்ரீம் கூட ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா ட்ரோப்போலைட்டில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்குது. ஒரு சில ப்ராண்டில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஸ்லோ டு ஹை ஸ்பீடில் நீங்கள் பீட் பண்ணும்போது உங்களுக்கு 7 to 8 மினிட்ஸில் ஸ்டிஃப் பிக்ஸ் வந்து கிடச்சிடும். பர்ஃபெக்ட் ஸ்டேஜை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே வந்து தலைக்கீழே கொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து கீழே விழாது. அண்ட் இன்னொரு ஸ்டேஜ் என்னென்னா பீட்டரில் இருக்க ஹேண்டிலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பீட்டரோட அந்த மேலே பிடிச்சி தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பவுலோட மேலே வரும். நீங்கள் யூஸ் பண்ணது பிளாஸ்டிக் பவுலாக இருந்தால் நீங்கள் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஸ்டீல் பவுல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு அவ்வளோ வெயிட்டுக்கு அது மேலே வராது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் தலைக்கீழே கொட்டி பார்த்தா க்ரீம் விழாமல் இருந்தால் அது வந்து பர்ஃபெக்டான ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் விப்பிங் க்ரீம் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, பேக்கிங்கில் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், இது எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு வந்து கற்றுக்கணுன்னா க்ரீம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.